விஜயண்ணா விஜயண்ணா என்று கத்திய விஜய் ரசிகை திரும்பி கூட பார்க்காமல் சென்ற விஜய். இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஹாட்டான நியூஸாக ஓடிட்டுருக்கு. நிறைய செய்தி சேனல்களில் இது பற்றிய செய்திகள் தான் ஓடுது. அதுவும் பாலிமர்லலாம் விஜயண்ணா விஜயண்ணா ரசிகர்கள் கத்தி கத்தி கூப்பிட்டும் முகத்தை மறைத்தபடி திரும்பி பார்க்காமல் சென்ற நடிகர் விஜய் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ரசிகர்கள் நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த நடிகர்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது அவங்க அளவுக்கு மீறி பண்ணுவாங்க. அவங்களோட செலிப்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ரசிகர்கள் தீவிரமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நடிகர்கள் சும்மா அப்படி கையசைச்சா போதும் அவங்க செம உற்சாகமாயிடுவாங்க. இல்லை திரும்பி கூட பார்த்துட்டு போனால் போதும் அவங்க செம உற்சாகமாயிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம முகத்தையும் மறைத்தபடி போனோம் அப்படின்னா அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரசிகருக்கு அவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும்ல. திரும்பி பார்த்து லைட்டாக அப்படியே ஒரு கையை காமிச்சிட்டு போகிறதுல யாரும் எதுவும் குறைஞ்சிட போகிறதில்ல. அப்புறம் எதுக்காக இப்படி போகிறாங்க அப்படின்னு தெரில. இதில் வேறு விஜய் ஃபேன்ஸ் ஒரு சிலர் ஃபேன் பேஜில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க. அந்த ரசிகை கத்துனதை எடுத்துகிட்டு பாட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் தமிழ் சூப்பர் ஸ்டாரும். ரசிகை கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்குறதுக்கு மனம் இல்லாமல் மூஞ்ச மறைச்சிட்டு போகிறாரு. இவர் தமிழ் சூப்பர் ஸ்டாரும். சூப்பர் ஸ்டார் குணத்தில் கொஞ்சம் கூட இவருக்கு இல்லை. ஆனால் இவர் தமிழ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸே சொல்லிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் சொன்னதுனால சூப்பர் ஸ்டாரோட குணம் என்ன அப்படிங்கிறது பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் சொல்கிறேன். அதாவது காரில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் பின்னாடி ரசிகர் ஒருத்தர் அவரும் காரில் வந்துட்டுருக்காரு. அப்போ இது தலைவரோட கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா காருக்கு நேராக போய் இவர் கண்ணாடியை இறக்கி தலைவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. தலைவரும் உடனே அவர் பதிலுக்கு கண்ணாடியை இறக்கி அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அதன் பிறகு போகிறாங்க. இதெல்லாமே ரன்னிங்லேயே நடக்குது. ரசிகர்களுக்கு எந்தளவுக்கு மதிப்பும் மரியாதையும் தலைவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த சின்ன வீடியோ மூலமாகவே நமக்கு தெரியும். ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற குணம். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் குணத்தில் ஒரு கால்வாசி கூட இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, அது நியாயமும் கிடையாது. தலைவர்லாம் எப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் இந்த மாஸ்க்லாம் போடுறதில்ல. ரசிகர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ரசிகர்களோட முடிஞ்சால் புகைப்படம் கூட எடுத்துகிட்டு போகிறாரு. அந்தளவுக்கு ரசிகர்களை மதிக்கிறாங்க. ஆனால் சில பேர் ரசிகர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்காம அவ்வளோ தூரம் கூப்பிட்டும் திரும்பி பார்க்காமையும் போகிறாங்க. இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரசிகர்கள் சேருவாங்க? கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே டவுன் ஆயிரும்ல. ஸோ தலைவருக்கு ரசிகர்கள் டவுன் ஆகாமல் அப்படி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் காரணம்.